வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமாரவின் வெளிநாட்டு பயணங்களுக்கான விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ள அமைச்சர் நலிந்த ஜெயதிச. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ள ஜனாதிபதி அனுரகுமார. தமிழீழ விடுதலை புலிகளின் காலத்தில் இல்லாத போதைப் பொருள் தற்போது அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டிய துரைராசா ரவிகரன். இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமாரவின் வெளிநாட்டு பயணங்களுக்கான செலவு தொடர்பில் எதிர்க்கட்சிகள் கூறி வந்த விமர்சனங்களுக்கு அரசாங்கம் முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. இதன்படி கடந்த 5 மாதங்களில் ஜனாதிபதி அனுரகுமார மேற்கொண்ட 3 வெளிநாட்டு பயணங்களுக்காக 1.8 மில்லியன் ரூபாய் எவ்வாறு செலவிடப்பட்டது என்பதை அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெளிவுபடுத்தியுள்ளார். அத்துடன் ஜனாதிபதியின் சீன விஜயத்திற்கான விமான பயணச்சீட்டுகளை சீன அரசாங்கம் வழங்கியுள்ளதாகவும் இந்த பயணத்திற்கான ஜனாதிபதி செயலகம் ரூபாய் 3,86,000 மட்டுமே செலவிட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். அத்துடன் ஜனாதிபதி அனுரவிற்கு விஜயம் செய்ததற்காக வழங்கப்படும் கொடுப்பனவாக 2055 அமெரிக்க டாலர்கள் கிடைத்தது. அவை எந்த செலவும் இல்லாமல் ஜனாதிபதி செயலகத்திற்கு வழங்கப்பட்டது. இந்திய விஜயத்தின் போது விமான பயணச்சீட்டுக்காக ரூபாய் 3.12 லட்சம் மற்றும் ராஜதந்திர நினைவு பொருட்களாக ஒதுக்கப்பட்ட பணம் உட்பட ரூபாய் 12.20 லட்சம் செலவிடப்பட்டது. ஜனாதிபதி அனுரவின் துபாய் விஜயத்தின் போது விமான பயணச்சீட்டுக்கு அந்நாட்டிலிருந்து கொடுக்கப்பட்டது. கொடுப்பனவாக கிடைத்த 960 அமெரிக்க டாலர்களும் ஜனாதிபதி சேலத்திற்கு வழங்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். நேற்று முன்னாள் ஜனாதிபதிகளின் வெளிநாட்டு பயணங்களுக்கான மொத்த செலவும் வெளியிடப்பட்டதுடன் அதன்போது தற்போதைய ஜனாதிபதி அனுரவின் செலவு தொகையும் வெளியிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அனுரவின் செலவாக வெளியிடப்பட்டுள்ள தொகை மிகவும் சிறிய தொகை என்பதால் அது பேசு பொருளாகியிருந்ததுடன் எதிர்க்கட்சிகள் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்திருந்தன. அவை அனைத்திற்கும் பதிலளிக்கும் வகையில் ஜனாதிபதி அனுரகுமாரவின் வெளிநாட்டு பயணங்களுக்கான செலவு தொடர்பில் அமைச்சர் நலிந்த ஜெயதிச விளக்கம் அளித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கு குழு ஒன்றை நியமிப்பதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என ஜனாதிபதி அனுரகுமார தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் பாதாள உலக கோஷ்டிகளின் செயல்கள் காரணமாக சமூகத்தில் ஒரு அச்சம் ஏற்பட்டுள்ளதாக கூறுகிறீர்கள். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் நாட்டு மக்களின் அன்றாட செயல்பாடுகளை நடத்தி செல்வதில் என்ற தடைகளும் இல்லையே. தேசிய பாதுகாப்புக்கான அச்சுறுத்தலை 2 பக்கமாக பார்க்க வேண்டும். அதில் ஒரு பக்கம்தான் இனவாதம். அந்த இனவாதம் இனிமேல் ஒருபோதும் இங்கு தலை உயர்த்தாது. அதற்கு நாங்கள் உத்தரவாதம் அளிக்கிறோம். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கு நாங்கள் முயற்சி செய்து வருகின்றோம். அதேபோன்று இந்த பாதாள உலக குழுக்களின் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதற்கு சில விடயங்கள் தேவை. அதற்கான நடவடிக்கைகளையும் நாம் எடுத்து வருகிறோம். 1978ஆம் ஆண்டு பயங்கரவாத தடை சட்டம் கொண்டுவரப்பட்ட போது அதற்கு எதிராக குரல் கொடுத்தவர்கள் நாங்கள். வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தலைவர்களும் அதற்கு எதிராக குரல் கொடுத்தார்கள். தற்போதைய தேசிய பாதுகாப்பு பிரச்சினைக்கு புதிய சட்டங்களை நாங்கள் கொண்டு வர வேண்டியிருக்கிறது. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கு ஒரு குழு ஒன்றை நியமிப்பதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். இதற்காக எமது அரசாங்கம் தான் தீவிர முயற்சியுடன் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் யாராவது ஒரு பாதாள உலகம் பெயரை கூறினால் அவற்றுக்கு பின்னால் இருக்கின்ற அரசியல்வாதியை என்னால் கூற முடியும். அதுதான் மறைக்க முடியாத ரகசியம். இது மக்களுக்கும் தெரியும். மித்தினை பிரதேசத்தில் தந்தையும் அவரது பிள்ளைகளும் கொலை செய்யப்பட்டார்கள். அந்த கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்களில் போலீசார் ஒருவரும் இருக்கிறார். கல்கிசையில் இடம்பெற்ற சம்பவத்தில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரின் T56 ரக துப்பாக்கியை பறித்து கொண்டு சென்று பாதாள உலக குழுவிடம் கொடுத்திருக்கின்றார்கள். அப்படி சம்பவங்களும் இருக்கின்றன. அத்துடன் போலீஸ் உத்தியோகத்தர்களும் இந்த பாதாள உலகம் குழுவினருடன் தொடர்பை வைத்திருக்கிறார்கள். ஒரு ராணுவ முகாமிலிருந்து 75 துப்பாக்கிகள் களவாடப்பட்டு இந்த பாதாள உலக குழுவிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் தற்பொழுது 35 துப்பாக்கிகள் மீட்கப்பட்டுள்ளன. இன்னும் 40 துப்பாக்கிகள் கைப்பற்ற வேண்டியிருக்கிறது. நீதிபதிகள் இருக்கிறார்கள், சட்டத்தரணி இருக்கிறார்கள். ஆனால் வெளி உலகத்தில் ஆயுதம் தாங்கிய குழுக்கள் இருக்கிறார்கள். அதற்கு உதவும் நீதிமன்ற உத்தியோகத்தர்கள் இருக்கிறார்கள். அதற்கு உதவும் சட்டத்தரணிகள் இருக்கிறார்கள் என்று எல்லோருக்கும் தெரியும். ஒரு சட்டத்தரணி குற்றவாளி ஒருவரின் வழக்கு முடிந்தால் அடுத்த வழக்குக்கு செல்வார். ஆனால் தற்பொழுது குற்றவாளிகளின் வழக்கு முடிவடைந்தால் அவர்களுடைய
வீட்டிற்கு சட்டத்தரணி செல்லும் நிலைமை ஒன்று காணப்படுகிறது. புகைக்குள் இருப்பது போன்று பாதாள உலக கும்பலோடு இவர்கள் இருந்து இருக்கிறார்கள். ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த நாட்டில் பாதாள உலக கோஷ்டிகளை முற்றாக துடை தெரியும் என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கூட்டு குற்றவாளிகள் மிகவும் சுதந்திரமாக சுற்றி தெரியும் வேளையில் நாங்கள் அந்த குழுவின் உறுப்பினர்களுக்கு இந்த அரசாங்கம் ஒருபோதும் வளைத்து கொடுக்காது, இடமளிக்காது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனவும் தெரிவித்தார். தமிழீழ விடுதலை புலிகளின் காலத்தில் இல்லாத போதைப்பொருள் ஊடுருவல்கள் தற்போது அதிகரித்துள்ளதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சட்டவிரோத போதைப் பொருட்களின் ஊடுருவல்கள் மக்கள் பலர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் பலர் உளரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். திருட்டுக்கள், சட்டவிரோத செயற்பாடுகள், சமூக சீர்கேடுகள் அதிகரித்துள்ளன. அத்துடன் அதிகரித்துள்ள சட்டவிரோத போதைப் பொருள் ஊடுருவல்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சினை வலியுறுத்தியுள்ளார். புதிய அரசின் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்தை ஏற்படுத்தி நடைமுறைப்படுத்துவதை நாம் முற்றுமுழுதாக வரவேற்கின்றோம். இங்கு நாட்டில் அனைத்து பகுதிகளிலும் தற்போது போதைப்பொருள் பாவனை தலைவிரித்து ஆடுகின்றது. அதிகரித்துள்ள போதைப்பொருள் பாவனையாலும் போதைப்பொருள் ஊடுருவல்களாலும் நாடு முழுவதும் தள்ளாடுகின்றது. எங்களுடைய வடக்கு கிழக்கில் 2009ஆம் ஆண்டிற்கு முன்பு இவ்வாறான நிலைமைகள் இருந்ததில்லை. அதுவும் வடக்கிலே மிக கட்டுப்பாடாக இருந்த போதைப்பொருள் பாவனைகள் தற்போது மிகவும் அதிகமாகி கிளீன் ஸ்ரீலங்கா என்ற செயற்பாட்டிற்கு எதிரான வகையில் உள்ளது. நான் முல்லைத்தீவு மாவட்டத்தை சேர்ந்தவன். வன்னி தேர்தல் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துபவன். வன்னியில் மிக மோசமாக கசிப்பு, கஞ்சா, ஐஸ், ஹெரோயின் இன்னும் பல பெயர்களில் சட்டவிரோத போதைப் பொருட்கள் தாராளமாக கிடைக்கின்றன. முல்லைத்தீவில் படையினர் மிக அதிகமாக உள்ளதாக பல புள்ளி விவரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. இவற்றுக்கு மத்தியில் போதைப் பொருள் பாவனையும் அளவிற்கு அதிகமாக அந்த பகுதிகளில் உலா வருகின்றது. இதனை ஏன் பொதுமக்கள் பாதுகாப்பினையும் நாட்டை தூய்மையாக்கும் பணியிலும் ஈடுபடும் பாதுகாப்பு தரப்பினால் கட்டுப்படுத்த முடியாமல் உள்ளது. குறிப்பாக கசிப்பு என்ற சட்டவிரோத போதைப் பொருள் மிக அதிகமாக பாவனையில் உள்ளதாகவும் கசிப்பை உற்பத்தி செய்யும் சட்டவிரோத உற்பத்தியாளர்கள் பல்வேறு நவீன வழிகளினை மேற்கொண்டு கசிப்பு உற்பத்தியில் ஈடுபடுவதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். தற்போதைய பொருளாதார வீழ்ச்சியால் மக்கள் தமது அன்றாட வாழ்க்கையை நடாத்தி செல்வதில் பல இடர்பாடுகள் இருந்த போது இந்த போதைப் பொருள் பிரச்சினை மிகவும் மோசமாக உள்ளது. விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் கிளீன் ஸ்ரீலங்கா என நாடு முழுவதும் இல்லாவிட்டாலும் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த இடங்கள் கிளீனாக இருந்தது. போதைப் பொருள் பாவனை இல்லாத ஒரு பகுதி இந்த நாட்டில் இருந்தது. அதுதான் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதி. இதனை யாரும் மறுக்க முடியாது என தெரிவித்தார். நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிக விலைக்கு கீரி சம்பா அரிசி தற்போது விற்பனை செய்யப்பட்டு வருவதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. கீரி சம்பா அரிசி 1 கிலோகிராம் 260 ரூபாய் என்று நிர்ணயிக்கப்பட்ட விலைக்கு விற்பனை செய்யப்பட வேண்டும் என நுகர்வோர் விவகார அதிகார சபையினர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 260 ரூபாவுக்கு அரிசியை விற்பனை செய்யும் விற்பனையாளரிடமிருந்து மாத்திரம் அரிசியை கொள்வனவு செய்யுமாறு நுகர்வோருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அவ்வாறு நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிகமான விலைக்கு கீரி சம்பா அரிசி விற்பனை செய்யப்படுமானால் 1977 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்தை அழைத்து அறிவிக்குமாறு நுகர்வோருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 19ஆம் தேதி புதுக்கடை இலக்கம் 5 நீதவான் நீதிமன்றத்தில் திட்டமிட்ட குற்றச்செயற்பாடுகளுடன் தொடர்புடைய குற்றவாளியான கனேமுல்ல சஞ்சீவவின் மரணம் தொடர்பான விசாரணை இன்று நடைபெற்றது. துப்பாக்கிச் சூட்டினால் மார்பு, வயிறு மற்றும் தலையின் உள்புறங்களில் ஏற்பட்ட பல காயங்களால் சஞ்சீவவின் மரணம் நிகழ்ந்ததாக கொழும்பு நீதவான் இன்று தீர்ப்பளித்தார். இறப்புச் சான்றிதழை வழங்கவும் மஜிஸ்ட்ரேட் உத்தரவிட்டுள்ளது. விசாரணையின் இறுதி சாட்சியாக சஞ்சீவவின் சகோதரி இன்று சாட்சியம் அளித்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது.